தற்கொலை முயற்சி பண்ற மயில மறுபடியும் மீனா சரவணன் கூட சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு நீங்களும் விரும்பினா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அம்மா பாகியம் புருஷன் சரவணன்னு ரெண்டு பேருமே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம கதி இல்லாம நிக்கிற மயிலு கண்ணீரை தொடச்சிட்டு விரக்தியில கிணத்துல போய் குதிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவோட வேகமா போய் கிணத்துக்கிட்டு நிக்க அதை பார்த்துடுறாங்க ஆட்டோவில் வர்ற மீனா. பின்னாடியே மீனா வந்துட்டு மயிலுக்கா மயிலுக்கா எங்கக்கா இருக்கீங்க அப்படின்னு அங்கேயும் எங்கேயும் தேட அங்கே கிணத்துக்கிட்ட நின்று குதிக்கிறதுக்காக அப்படியே ஏதோ கண்ணை தொடச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு விரக்தியில் யோசிக்கிற மயிலை பார்த்துட்டு அக்கா வேண்டாக்கா மயிலுக்கா வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மயிலுக்கு பின்னாடி ஓடுறாங்க மீனா. அதே சமயம் மயில் யார் சொல்கிறதையும் காதில் கேட்காம கிணத்துக்குள்ள மடார்னு குதிச்சிடுறாங்க. மீனாவும் பின்னாடியே வந்து அக்கா என்னக்கா இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டைவ் அடிச்சு கிணத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க. அதே சமயம் அங்கே அக்கம் பக்கத்துல விவசாயம் கூலி வேலை பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலாளர்கள் என்ன இது ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி கிணத்துல வந்து குதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தெரிஞ்ச ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபயர் ஸ்டேஷன் ஆளுங்களும் வந்து மீனா எப்படியாவது தங்கமயில முகத்தை தூக்கி நிறுத்தி எப்படியோ முயற்சி பண்ணி அந்த தண்ணியில அவங்கள மூழ்க விடாம 5 நிமிஷம் 10 நிமிஷமா எப்படியோ வச்சிருக்காங்க. அதே சமயம் அந்த ஆட்கள் அதுக்குள்ள கயிறை வீசி எப்படியோ 2 பேரையும் மேலே எடுத்து காப்பாத்திட தங்கமயிலு வயிற்றுல தண்ணி நிறைய குடிச்சிருக்க அவங்கள அமைக்கி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. இதுல ஒருத்தர் பாண்டியன் கடைக்கு போய் சொல்றாரு, என்ன பாண்டியன் உங்க 2 மருமகளுங்களும் ஒட்டுக்கா கிணத்துல குதிச்சிட்டாங்க, என்ன கொடுமை பண்ணீங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆமாண்ணே ஆமா அங்க கொல்லைக்காட்டு பக்கம் இருக்கிற அந்த கிணத்துல குதிச்சு தங்கமயிலவும் மீனாவும் 2 பேர்த்தையும் இப்பதான் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து தூக்கி எப்படியோ உசுருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அதான் எதுக்கு உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லி நான் ஒடியாந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட உடனே டேய் சரவணா வாடா சீக்கிரமா போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பாண்டியனும் சரவணனும் கிளம்பி நேராக அங்கே வர இருக்கிறவங்க எல்லாருமே பாண்டியன் கிட்டையும் சரவணன் கிட்டையும் சொல்றாங்க, தம்பி நல்ல வேலை தம்பி உன் பொண்டாட்டிய இதோ இந்த ஊதா கலர் சேலை கட்டி இருக்குல்ல இந்த பொண்ணு எப்படியோ டைவ் அடிச்சு காப்பாத்திருச்சுப்பா. இந்த புள்ள மட்டும் அந்த நேரத்துக்கு இல்லைன்னா கண்டிப்பா யாருமே காப்பாத்தி இருக்க முடியாது அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவை புகழ பேசுறாங்க. உடனே சரவணன் எழுந்திருச்சு மாமா அப்படின்னு கையை பிசைஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மயிலை பார்த்துட்டு ஓங்கி பலார்னு கன்னத்தில் அறையிறாரு. என்னடி என்ன இங்க வந்து எங்க மான மரியாதையை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா? நீ செத்தது தான் செத்த, எங்கேயாவது உங்க ஊர் பக்கமா இருக்கிற கிணத்துலயே குதிச்சு தொலைய வேண்டியது தானே, இங்க வந்து ஏன் எங்க வானத்தையும் வாங்குற? அப்பா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு வேண்டி நம்ம ஓடியாந்தது தப்புப்பா. ஏப்பா மீனா அவ தான் செத்துட்டு போறான்னு விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல உடனே மீனா சரவணன் கிட்ட கேட்குறாங்க, என்ன மாமா சொல்றீங்க? எப்படி மாமா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போகும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுதான் ஒரு மனிதாபிமானத்தில் தான் நான் இவங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் இவெல்லாம் ஒரு மனுஷியே கிடையாதுப்பா, இவளையெல்லாம் மனிதாபிமானத்தில் வேற காப்பாற்றணுமா? அப்பா கடையில் வாங்கப்பா ஆளில் கிளம்பலாம் அப்படின்னு சரவணனும் அங்கே கிளம்பிட உடனே காலில் விழுந்துடுறாங்க. பாண்டியனோட காலில் மயில், மாமா என்னை எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க மாமா, நீங்களும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க, எங்கள் அம்மா என்னை செத்து தொலைன்னு சொல்லிட்டாங்க மாமா, எனக்கு போகிறதுக்கு வேற இடமே இல்லை மாமா அப்படின்னு சொல்ல உடனே காலை உதறிட்டு பாண்டியனும் இதை பார்ப்பா மயில், ஒரு தடவை கேட்டாலும் 100 தடவை கேட்டாலும் எங்களோட முடிவு ஒன்று தான். ஏன்னா சரவணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு திரும்பவும் நாங்கள் அவனோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறதுக்கு விரும்பல சொல்லிட்டு அங்கே சரவணனும் பாண்டியனும் கிளம்பி போயிட அதே சமயம் மெயினா நின்றுட்டு இருக்காங்க. அக்கா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சரவணன் மாமா மனசு நொந்திருந்தா இப்படி ஒரு பதில் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போ நீங்கள் எவ்வளவு கெட்டவங்களா இருந்திருப்பீங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க அக்கா அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு 2 எட்டு நடந்து வைக்கிறாங்க. உடனே மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க மீனா, அக்கா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு மட்டும் பண்ணிடாதீங்க, நான் வர்றேன், வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்ல உடனே மயிலவும் இல்லை மீனா இல்லை நீ ஏன் மீனா, நான் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, நான் யாருக்கிட்ட போகிறதுன்னு இருக்கிறக்கும் கதி இல்லை, அப்படி இருக்கிறவளை ஏன் காப்பாற்றி இந்த பாவத்தை நீ சம்பாரிச்சிட்ட மீனா, இந்த உயிர் கடவுள் கொடுத்தது இப்படியாவது போகட்டும்னு சொல்லி தானே நான் குதித்தேன் அப்படின்னு சொல்ல மீனா இறக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசை கல்லாக்கிட்டு இருந்ததை கரைச்சி சொல்கிறாங்க. அக்கா எனக்கும் புரியுது, உங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா யாருக்குமே கிடைக்கக்கூடாதுக்கா, அது மட்டும் இல்லை திரும்பவும் நீங்கள் நல்லவங்களாகிட்டீங்கன்னு சொல்லி நான் வீட்டில் போய் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சிபாரிசு பண்ண முடியும், பண்ணி அவங்க மனசை மாற்றக்கூட முடியும், ஆனால் அதுக்கே என் மனசு இடம் தர மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிட்டீங்கக்கா சரவணன் மாமாவுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள்
அவர் கூட சேராமல் பிரிஞ்சு போயிருங்கக்கா, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனால் இப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது. நான் வேணும்னா ஒரு வழி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நல்லா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, அங்கே தங்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் முன்னுக்கு வர முடியும்னு ஒரு நம்பிக்கை எடுத்து சேர்த்து விடுற பார்ட் டைம் ஜாப்ல கொஞ்சம் வேலை செஞ்சு அது மூலியமாக வர்ற பணத்தில் ஏதாவது படித்து முன்னேறுங்கக்கா. வாழ்க்கையில் பெண்கள் சும்மா கோலையாகவே இருந்தா இப்படித்தான் வாழ்க்கைன்னு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். எத்தனையோ பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம நாட்டில் ரொம்ப சிரமப்பட்டு கணவன்களுக்கு அடிமையாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே தானும் படித்து முன்னுக்கு வரணும்னு வந்திருக்காங்க. அதுக்கு மாதிரி நீங்களும் ஒரு முன்னுதாரணமாக முன்னுக்கு வந்து நேர்மையாக உங்கள் அம்மா, அதாவது எவ்வளவு துரோகத்தனம் பண்ண உங்கள் அம்மா முகத்தில் காரி துப்புற மாதிரி நீங்கள் அருமையான ஒரு நல்ல பொசிஷனுக்கு வாங்கக்கா. அப்போ நான் பேசுகிறேன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வாங்க உங்கள் பேக்கை கொடுங்க போகலாம், நான் லேடிஸ் ஹாஸ்டலில் கொண்டுட்டு போய் சேர்த்தி உங்களுக்கு அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மீனா மயிலை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் மயில், என்ன மீனா சொல்கிற, என்னை பேசாமல் என் மாமா கூட மட்டும் சேர்த்து வச்சிரு, எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராது மீனா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா புரியுதுக்கா, ஏன்னா படிப்புங்கிறது எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை. அந்த மாதிரி உங்களுக்கு திறமையான ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு நீங்கள் சாதிச்சு நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாதான்க்கா உங்களை பார்த்து இலக்காரமாக நினச்ச உங்கள் பிறந்த வீட்டுக்காரங்களும் அதுக்கப்புறம் நீங்களுமே உங்களோட தைரியத்தை வளர்த்துறாதாக்கா இந்த உலகத்தில் வாழ முடியும். அதனால தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு வேணா ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவாகுமே மீனா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சொல்ல, அக்கா நான் லோன் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா மயிலுக்காக ஒரு சின்ன இட்லி கடை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு லோன் கேட்டு வாங்கி தரதா சொல்லி அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் எல்லாத்துக்குமே நான் பொறுப்புன்னு சொல்லி அங்கே நாமினியாக சைன் பண்ணி சேர்த்தி விடுறாங்க. உடனே வெளியில் வந்த மீனா, ஐயோ பாவம் அவங்க கிட்ட காசு இருக்காதில்ல அப்படின்னு தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்த 5000 ரூபாய் பணத்தை அங்கே மயிலுக்கு கொடுத்துட்டு, அக்கா எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, ஆனால் ஒன்றுக்கா, தயவு செஞ்சு சரவணன் மாமா கூட சேர்த்து வையின்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, இப்போதைக்கு அதுக்கான தகுதி உங்ககிட்ட சுத்தமாக இல்லை, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த மீனா வீட்டில் யார்கிட்டையுமே எதை பற்றியுமே சொல்லாமல் உள்ளே வர்றாங்க. அப்போ வந்த மீனாவை பார்த்துட்டு கோமதி, என்னடி என்னமோ அவள் கிணத்துல விழுந்தாளா, இவ போய் காப்பாத்தினாளா, எதுக்கடி அவளை காப்பாத்தின, அப்படியே விட்டு சேர்த்து தொலைகிட்டுன்னு விட வேண்டியது தானே அப்படின்னு கோமதியும் பேசுகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை அப்படியெல்லாம் விட முடியாது அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே பாண்டியன் வர்றாரு. எப்பா மீனா, நீ எதுக்குப்பா அந்த பிள்ளைய லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டதா எனக்கு ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சு அப்படின்னு கேட்க, உடனே மீனாவோ, மாமா விடுங்க மாமா, எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான், தப்பு பண்ணுறவங்கள திருந்துறக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க திருந்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சந்தோஷம் தானே. அதுவும் மயிலக்கா ஒரு வகையில் ரொம்ப கெட்டவங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க அம்மா தான் எல்லா தப்பையும் பண்ணவங்க. கடைசியில் மயிலக்காவை கெதி இல்லாமல் நடு ரோட்டில் விட்டதும் அவங்க தான். அவங்க முன்னாடி அந்த அக்காவுக்கு வாழ்ந்து காமிக்கிறதுக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே பாண்டியன், மீனா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னால் எப்படிப்பா நினைக்க முடியுது அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா அவங்களும் நம்ம குடும்பத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே, அதான் நாளைக்கு பேங்க்கில் லோன் ஏற்பாடு பண்ணி அந்த அக்காவுக்கு நான் ஒரு சின்ன ரோட்டு கடை இட்லி கடை ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணனும், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைப்பா மீனா, அப்படியே பண்ணனாலும் அவள் அதுலேயும் ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி உன்னை சிக்க வச்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மீனா